அனைவருக்கும் வணக்கம். இது ஞானக்கீற்று. நல்லது. எழும்போதும் வேலுமயிலும் என்பேன், எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன், அடியேன் உடலை விடும்போதும் வேலுமயிலும் என்பேன், செந்தில் வேலவனே. வணக்கம். எப்போதும் போல தான் நம்ம ஞானக்கீற்றில் கடவுளை பற்றிய விஷயங்களை தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கடவுள் அப்படின்னா மனுஷன் கடவுளாகிறான். ஒரு படிநிலையிலேருந்து மனுஷன் ஒரு மனுஷனாக இருக்கும். பல கோடி பேர் மனிதர்கள் இருக்கும். ஆனால் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு படி கிடைச்சி அவங்க கடவுளாகிறாங்க. அதில் ஒரு முயற்சி தான் இந்த விஷயம். அது எப்படின்னா, மனுஷன் கடவுளாகிறான். இப்போ மனுஷன் கடவுளாகிறான்னா யாருக்கும் நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. கடவுள்னு சொன்னால், இப்போ நான் கடவுள்னு சொல்கிறேன், யாருக்காவது நம்பிக்கை இருக்குமா? ஆனால் நம்பிக்கை இருக்காது. எப்படி நான் கடவுள்னு நான் என்ன சொல்கிறேன்? நான் கடவுள் அப்படின்னு என்ன சொல்கிறேன், ஆனால் யாருக்காவது நம்பிக்கை இருக்குமா? இது யாருக்கும் நம்பிக்கை இருக்காது. ஆனால் எல்லாரையும் கடவுள்னு சொன்னால் சில பேர் அதுக்கும் நம்பிக்கை இல்லை, அதுக்கும் சில பேருக்கு நம்பிக்கை இல்லை. எல்லாரையும் கடவுள் சொன்னாலும் அது எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னு நம்பிக்கை இல்லை. இப்போ நான் என்ன கடவுள்னு சொல்கிறேன், ஆனால் நம்பிக்கை இருக்கா? இல்லை. ஏன் என்ன நான் கடவுள்னு சொல்கிறேன் அப்படின்ற காரணத்தை அங்கே கேட்கணும். ஏன் என்ன கடவுள்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு காரணத்தை கேட்கணும். அப்போ தான் அங்கே விஷயம் புரியும். அப்போ தான் இந்த விஷயம் நம்மளுக்கு புரியும். இப்போ நான் கடவுள்னு எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு சாப்பாடு தேவையில்லை, அதனால் நான் கடவுள்னு சொல்கிறேன். சாப்பிடாமல் நான் வாழ்க்கை பூரா எனக்கு சாப்பாடு தேவையில்லை, தெரியுங்களா? எனக்கு சாப்பாடுங்கிற ஒரு விஷயமே தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இன்னும் 50, 25 வருஷம், 30 வருஷம் வாழ்ந்தாலும் எனக்கு சாப்பாடுன்றது தேவையில்லை அப்படின்னா அது நான் கடவுள். இப்போ இந்த விஷயத்தை ஒத்துக்க முடியுதா? யாராவது 2 வேளை சாப்பிடாமல் இருங்களேன். 2 வேளை சாப்பிடாமல் இருங்க. இப்போ உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 வேளை சாப்பிடாமல் இருந்தால் என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் நான் ஒரு மாதம் இயல்பாகவே சாப்பிடாமல் இருந்திருக்கேன். ஒரு மாதம் அந்த சாப்பாடுன்ற எண்ணமே சுத்தமாக வரல, அப்படி இருந்திருக்கிறேன். அந்த ஒரு சாப்பாடுன்ற எண்ணம், சாப்பாடை பார்த்தா வெறுப்பு தான் வரும் எனக்கு. பல பேருக்கு சாப்பாடை பார்த்தா சந்தோஷம் வரும், ஆனால் எனக்கு சாப்பாடை பார்த்தா வெறுப்பு வருது. சாப்பாடை பார்த்தா என்ன வருது? வெறுப்பு வருது. அப்படிங்கிறம்போது இது ஆன்மீகத்தினுடைய ஒரு துளி விஷயம் நடந்திருக்கு எனக்குள்ள. அதுக்காக நடந்த விஷயந்தான் இது. என்னென்னா, ஒரு உள்நிலை பரிமாண வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு எனக்கு. அதனால தான் நான் இந்த கடவுள் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நான் இப்போ மனித நிலையில் இருக்கேன், கடவுள் நிலையை உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். கடவுள் நிலையை நான் உணர்ந்திருக்கிறேன். அது ஒரு பரிமாணம், உள்நிலை பரிமாணம் அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலாக இது சாப்பாடு தேவையில்லை. அது மாதிரி உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக சாப்பாடு தேவையில்லைங்கிறது என்னுடைய முடிவு. இன்னும் 40-50 வருஷம் வாழ்ந்தால் கூட அவங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை. அவங்களுக்கு சாப்பாடு உள்நிலையிலேயே கிடைக்கும். உயிர் தான் சாப்பாடு. உள்நிலையிலேயே உயிர் உற்பத்தி ஆகி அவங்க உள்நிலையிலேயே சாப்பிட்டு போவாங்க, உள்நிலையே சாப்பிடிப்பாங்க. நான் அந்த நிலையில் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் கொஞ்சம் சாப்பாடு, அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு சாப்பிட ஆரம்பித்தேன். கொஞ்சமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒரு இயல்பான நிலை. அப்போ எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. அந்த சமயத்தில் அது எனக்குள்ளே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும், உணர்ந்திருக்கேன். ஆனால் அதை வார்த்தையால் வெளிப்படுத்த தெரியல எனக்கு. அந்த சமயத்தில் இது என்ன நம்மளுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி வார்த்தையால் வெளிப்படுத்த தெரியல அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, எனக்கு ஞானம் பசிகிருச்சு நம்மளுக்கு. அது உள்நிலை பரிமாண வளர்ச்சி. முதுகுத்தண்டிலிருந்து நானுன்ற அகங்காரம் அழிஞ்சு அதனுடையமா பரிமாணம் ஏற்பட்டது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம். அதனால் எனக்கு கடவுளினுடைய ஒரு தன்மை கிடச்சிது. அப்போ எனக்கு ஆக்சுவலாக அப்போ மனநிலை பாதிக்கப்பட்டு மனநிலையில் எனக்கு என்னமே தெரியல. என்னை பொறுத்தளவு அந்த சமயத்தில் நான் எப்படி இருந்தேன்னா, செத்துட்டு தான் உணர்ந்தேன். அப்போ நம்ம இந்த செத்துப்போன உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். செத்துப்போன உலகத்தில்
வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏதோ செத்துட்டோம் போல இருக்குது, இதெல்லாம் செத்தவங்க உலகம் போல இருக்குது, செத்தவங்க உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அப்படின்ற ஒரு கற்பனை, ஒருன்ற எண்ணம். அதே மாதிரி எண்ணத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்டத்தட்ட அதே மாதிரி எண்ணத்தில் தான் இருந்தது. அது ஒரு அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு வருது. ஓஹோ, நம்ம உயிரோடு தான் இருக்கமோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு வருது எனக்கு அந்த சமயத்தில். இது ஒரு அற்புதமான விஷயம். அந்த சமயத்தில் அது ஒரு உள்நிலை பரிமாண வச்சு என்னுடைய கற்பனை அப்படி ஒரு சிந்திக்கு போச்சு. அதுக்கப்புறம் தான் அது எனக்கு ஞானம் பிசகிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஞானம் அடைதல்ன்ற ஒரு விஷயம் நடந்தது. அது ஆக்சுவலாக அது ஒரு சின்ன ஒரு குறையால் ஞானம் பிசகிருச்சு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன். ஞானம் பிசகிறதும் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஞானம் பிசகிறது, நான் ஜோதிட வகுப்பு படிக்கும்போது கூட ஞானம் பிசகிறதுக்கு ஒருத்துக்கு காரகரா அப்படின்னு சொல்கிறாங்க. கேதுவை ஞானம் பிசகனத்துக்கு காரகராக சொல்கிறாங்க. ஞானம் பிசகிற இருக்காங்க, அவங்க ஞானம் பிசகிறதுக்கு காரகராக கேதுவை சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி ஞானம் பிசகிறதையும் இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன். அது பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஞானம் பிசகாமல் இருக்கலாம், அது ஒரு முழுமையடைதல் அப்படின்ற ஒரு அளவுலேயே இருக்கும், அது இயல்பாகவே மலர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவு ஞானம் பிசக முடியும், ஞானம் பிசகலாம், ஞானம் பிசகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்றதையும் நான் உணர்ந்திருக்கேன். இது ஒரு ஞானம் பிசகிருச்சு, அதனால் என்னால் சாப்பிட முடியல, என்னால் சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு அந்த சமயத்தில் என்னால் அது சுழுமுனையில் உயிர்த்தன்மை ஏறி சர்ன்னு சகஸ்காரத்தை அடைஞ்சிருச்சு. சகஸ்காரத்தில் அடைஞ்சி இதுவரையிலையும் வந்துருச்சு. என்னுடைய முன்ஜென்மத்தினுடைய ஒரு துளியை அனுபவித்தேன். முன்ஜென்மத்தினுடைய ஒரு மைக்ரோசென்ட் அளவுக்கு அந்த தன்மை எனக்குள்ளே கிடச்சிது. அதுக்கப்புறம் அது மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது நான் ஒரு முட்டாள்தனம், சரியான என்னுடைய முட்டாள்தனம் தான் அது பயந்துட்டேன். ஆனால் அது கொஞ்சம் பயத்தினாலே ஒரு சின்ன பயம் இருந்தது. ஆனால் அது ஒரு பெரிய மகாபெரிய சக்தி. அதனுடைய மகாபெரிய சக்தி எனக்குள்ளே ஊடுருவிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த சுழுமுனையில் முதுகுத்தண்டில் சர்ன்னு ஊடுருவி சகஸ்காரத்தை ஒரு செகண்ட் நேரம் தான், ஒரு 3-4 செகண்டுக்குள்ளே அடைஞ்சிருச்சு அந்த அளவுக்கு. அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய நேரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஒரு செகண்ட் நேரம். இதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையினுடைய அளவு எவ்வளோ, ஒரு செகண்ட் நேரம் அப்படின்னு தான் சொல்லலாம். வாழ்க்கையினுடைய அளவு எவ்வளோன்னா ஒரு செகண்ட் நேரம் தான். நம்மளுடைய நேரம் அப்படிங்கும்போது ஒரு செகண்ட் நேரம் தான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் சில பேருக்கு அது ஒரு படிப்படியாக நிகழ்கிறவங்களுக்கு 10 வருஷமோ 20 வருஷமோ இப்படி நிகழலாம். படிப்படியாக நிகழ்கிறவங்களுக்கு ஒரு 10 வருஷமோ ஒரு 20 வருஷமோ இப்படி சாப்பிடாமல் இருக்கணும், நல்லாவும் சாப்பிடணும், பட்னி கிடந்தும் இருக்கணும், பட்னியும் கிடக்கணும், சாப்பிடணும், 2 விதமாகவும் தன்னுடைய உடம்பை மேம்படுத்திக்கணும். போக இறைச்சலை குறைச்சிக்கணும். போகம் பண்ணுறதா முக்கியமாக குறைச்சிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை கரெக்டாக அந்த அளவுக்கு படிநிலைகளாக கொண்டு போனீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஆகலாம். சில பேருக்கு ஒரு 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சின்ன பசங்களுக்கு ஒரு 20 வருஷம் 21 வயசில் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் ஞானம் அடைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். 21 வயசு ஆகும். கரெக்டாக 21 வயசும் ஒரு குழந்தை பிரம்மச்சரியம் கடைப்பிடிச்சதுன்னா கண்டிப்பாக அது ஒரு ஞானத்தினுடைய ஒரு படிநிலையை கண்டிப்பாக அடையும் அப்படின்னு சொல்ல முடியும். 21 வருஷம் அது பிரம்மச்சரியம் அந்த குழந்தை கடைப்பிடிச்சதுன்னா அது ஞானத்தினுடைய படியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக 21 வருஷம்தான் அதற்கான டைம். 21 வருஷம் அதிகப்படியாக போனால் ஒரு 27 வயசு வரலையும் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு படிமலையில் போனோம்னா 27 வயசு அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் அந்த 27 வயசில் தான் கிடச்சிது அந்த விஷயம். அது எனக்கு 27ஆவது வயசில் தான் எனக்கு அந்த ஒரு விஷயம் கிடச்சிது. அதனால் 27 வயசு அது வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு முக்கியமான படிநிலை. அது எடுக்கிறதுக்கு ரொம்ப அது ஒரு அபாயகரமான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் அது இயல்பாகவே இது நம்ம நடத்துக்கணும் அப்படின்றலாம் ஒன்றும் கிடையாது. சாமி இருக்குது அப்படின்னு கூட எனக்கு அதுக்கு முன்னாடிலாம் சொல்ல முடியாது.
அதுக்கு ஏதோ இருந்தால் இருக்கட்டும், அது பாட்டுக்கு அது இருக்குது, நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம் அப்படின்ற எல்லையில் தான் நான் வச்சுருந்தேன் சாமியை. ஆனால் ஒரு ஈடுபாடோடு இருந்தேன். சாமி கோயிலுக்கு போனால் ஒரு ஒரு பக்தி நிலை இதெல்லாம் இயல்பாகவே நம்மளுக்கு இருக்கும். ஒரு பக்தி நிலையோடு இருக்கிற தன்மை இயல்பாகவே இருக்கும் நம்மளுக்கெலாம். சாமினாவே ஒரு ஆர்வமாக ஒரு பக்தியாக இருப்போம். அதுக்கு முன்னாடிலாம் இருக்கிறது உண்டு. ஆனால் அதை இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு தெரியல. அது என்னென்னா ஒவ்வொரு மனுஷனும் தான் தான் சாமியாகணும் அப்படிங்கிறது தான் நிலை. இப்போ ஒவ்வொரு மனுஷனுமே ஒவ்வொரு நட்சத்திரம் மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நட்சத்திரம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நட்சத்திரம் மாதிரி அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். இது நம்மளுக்குள்ளே ஒரு நட்சத்திரமே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. அதனால் ஒவ்வொரு மனுஷனுக்குமே சாமி ஆகிற வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதை படிநிலைகளாக புரிஞ்சிக்க தெரியல, அது எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு தெரியல, அதுக்கான வாய்ப்பு அதுக்கான செயல்முறைகளை யாரும் கற்றுத்தரத்துக்கு தெரியல. இன்னொன்று, மலவாய்க்கும் கருவாய்க்கும் இடைப்பட்டுள்ள ஒரு பாம்பு, குண்டலினி சக்தின்ற ஒரு பாம்பு இருக்குது. அதை ஆக்டிவேஷன் பண்ணணும். அதை ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா அது ஒரு பரிமாணத்தை உண்டு பண்ணும். கண்டிப்பாக அது ஒரு விதமான பரிமாணத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அது ஆக்சுவலாக அதுக்கு என்ன பண்ணணும்னா சாப்பிடாமல் இருக்கணும். நம்மளுடைய மலக்குடலை சுத்தம் பண்ணணும். நான் ஒரு துளி மலம் கூட இருக்கக்கூடாது. நம்மளுடைய சாப்பிட்டு வாழைப்பழம் நிறையா 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ வாழைப்பழம் சாப்பிட்டு சுத்தமாக நீங்கள் அதை குடலை சுத்தம் பண்ணிங்கன்னா அந்த குண்டலினி அப்படின்ற ஒரு பாம்பு உள்நிலையில் ஒரு பரிமாணம் அடையும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு காது இங்கே இருக்குது, ஆனால் அந்த மலவாய்க்கும் கருவாய்க்கும் இடைப்பட்டுள்ள பாம்புக்கு காது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். எப்படின்னா அதுக்கு காது இல்லாத பாம்பு. பாம்புக்கு காது இருக்காதுல்ல, அதே மாதிரி அதுக்கும் காது இல்லை. அது ஒரு பரிமாண வளர்ச்சி அடையும். அது யோனிக்குள்ள ஒரு விதமான பரிமாண வளர்ச்சியை உண்டு பண்ணும். அது ஒரு விஷயம் நடந்தது 2012 எனக்கு அந்த விஷயம் நடந்தது. அது நான் அதே மாதிரியே நான் சாப்பிடாமல் இருந்தேன். என்னுடைய மலக்குடலை எல்லாத்தையும் வாழைப்பழம் சாப்பிட்டு சுத்தம் பண்ணேன். திடீர்னு திடீர்னு அது ஒரு க்ஷண நேரம் தான், அதுக்கும் ஒரு செகண்ட் தான் ஆச்சு. திடீர்னு ஒரு விதமான பரிமாண வளர்ச்சி உண்டு பண்ணி உள்ளுக்குள்ளே அப்படியே அந்த 2 பாம்பு வளைகிற மாதிரி அது மாதிரி ஒரு தன்மையில் உள்ளே போச்சு. இது ஒரு விதமான, அதனால் நான் சாமி அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது, நான் சாமியாராக இருந்திருக்கணும். ஆனால் எனக்கு அதை பற்றியான ஐடியா தெரியல, என்னன்னு தெரியல, அதை பற்றியான எனக்கு விழிப்புணர்வும் இல்லை, யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு கல்யாணம் நடந்து போச்சு. அதுக்கப்புறம் போகத்தை அதிகப்படியான போகம் வச்சு குழந்தைங்களாம் இருக்குது. அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு அதிலேருந்து கொஞ்சம் விடுதலை. அதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்பை உண்டு பண்ணிடுச்சு. ஆனால் இப்போ எனக்கு வார்த்தையால் வெளிப்படுத்த தெரியுது. உணர்வுபூர்வமாக சில விஷயங்கள் நடக்குது, சில விஷயமாக புரிஞ்சிக்க முடியுது. அது ஒரு விதமான ஒரு தன்மையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் மென்மையாக நடக்குது. ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் மென்மையாக நடக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. கடவுளுங்கிறது ஒவ்வொரு மனுஷனும் நம்ம கடவுளாகணும் அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம். இதை கண்டிப்பாக ஒரு செஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான அனுபவமாக இருக்கும். கண்டிப்பாக மலக்குடலை சுத்தம் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நல்லது. கடவுளுங்கிறது ஒரு பரிமாண வளர்ச்சி. அது உள்நிலை பரிமாண வளர்ச்சி அப்படிங்கிறத சொல்லணும். அது ஒரு ஞானம் அடைதல் அப்படின்றதுலேருந்து ஒரு உள்நிலை பரிமாண வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நல்லது. அது முழுமை அடைஞ்சிட்டா கண்டிப்பாக சாப்பாடே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் உண்டு. கண்டிப்பாக முழுமை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடுன்றதே தேவையில்லை. அவங்க சாமி அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் சாமி அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க சாமி அப்படின்னு சொல்லிடலாம். இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். நிறைய பேர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. உயிர் சக்தியின் மூலயமா பரிமாண வளர்ச்சி உண்டு பண்ணி முழுமை அடைஞ்சிட்டா அவங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை, அவங்க தான் சாமி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். கடவுளுங்கிறது கண்டிப்பாக இருக்காங்க. அது அவர் மிகப்பெரிய பரிமாணத்தில் இருக்குது. அதனுடைய தன்மை ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ள பிரபஞ்சத்தையே வச்சுருக்கான். நானுன்ற அகங்காரத்தில் பிரபஞ்சத்தையே வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு அற்புதமான விஷயம்.
நல்லது. இந்த வீடியோ நல்ல விதமாக போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். நல்லது. நன்றி, வணக்கம். இது கடவுளுங்கிறது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை அனுபவபூர்வமாக உணர்ந்தால் தான் அதை உணர முடியும். அதுக்கு அதனுடைய உணரும்போது அதை பற்றிய விழிப்புணர்வு வச்சுருந்தா ஒரு பிரம்மாண்டமான விஷயம்லாம் நடக்குது. ஒரு 100 மீட்ரு தள்ளி ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பிரம்மாண்டமான விஷயம்லாம் நடக்கும். 100 மீட்ரு உங்களுக்கும் அவங்களுக்கும் 100 மீட்ரு நம்மளுடைய ஆன்மா 100 மீட்ரு இடைவெளி வரலையும் நம்மளோட மிக பெருசாக பரவும் அப்படின்னு சொல்கிறேன். எப்படின்னா ஒரு 100 மீட்ரு இடைவெளியை வரலையும் நம்மளுடைய ஆன்மா அவ்வளோ பெருசாக இருக்கும். அவ்வளோ 100 மீட்ரு இப்படி 100 மீட்ரு இப்படி 100 மீட்ரு நீங்கள் உங்கள் உடல் போச்சிங்கன்னா அவங்க திரும்புவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆன்மா பெருசாகும் அப்படின்னு சொல்கிறேன். அது மாதிரி அனுபவங்கள் எனக்கெல்லாம் நடந்திருக்கு. நான் அப்போ டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி டைமில் எனக்கு அனுபவங்கள்லாம் நடந்திருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போவும் பல விஷயங்களில் நடக்குது. அது இப்போ கொஞ்சம் மென்மையாக சின்னதாக நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். நல்லது. இது ஒரு விசித்திரமான விஷயமாலாம் இருக்கும். இது மாதிரி கடவுளானீங்கன்னா நீங்கள் கற்பனை பண்ண முடியாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணும். உங்களுக்கு புரியாத விஷயம் கூட நடக்கும். உங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறேன். நல்லது. இது ஒரு கண்டிப்பாக கடவுளுங்கிறது மனுஷன் கடவுளாகிறது தான் படி அப்படின்னு சொல்லி முடிப்போம். மனிதனும் தெய்வமாகலாம் சொல்லி முடிப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.